Hi guys, welcome back to Decibel Auto Hub. இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாமே ஃப்ரான்ஸ் வலினோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். கிட்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிட்டா கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட் பேஸ் டு டாப் அண்ட் மாடிஃபிகேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஒரு ஹெட் யூனிட் பிளாஃபங்கில் ஹெட் யூனிட் போட்டிருக்கோம். அந்த கிட்டாக்கு ஸ்பெசிஃபைக் மாடல் போட்டிருக்கோம். தென் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தனியாக சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணிக்கணும்னு தனியாக நம்ம பேசிடலாம். ஓஇ ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஆர்எல் போட்டிருக்கோம். டிஆர்எல் போட்டு அதை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் ஸ்பேர்ஸ் வந்து 100% ஒரிஜினல் தான் போட்டிருக்கோம். எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்பேர்ஸுமே 100% ஓஇ. இதில் எதுவுமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ் நம்ம அப்படி ஆட் பண்ணவே கிடையாது. தென் அப்பார்ட் ஃப்ரம் த டிஆர்எல் ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் தென் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இப்போ நீங்கள் மற்ற மாருதி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா சில மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். இசிஎம் லெவலுக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் கிட்டால் அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒயர் பிளக் அண்ட் ப்ளே பண்ணாலே இட்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் அழகாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி அதை பண்ணியிருக்கோம். அடுத்தது மிரர் ஃபோல்டு, ஆட்டோமேட்டிக் மிரர் ஃபோல்டு ஓஆர்பிஎம் அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். தென் அலாய் வீல்ஸ், டாப் அண்ட் அலாய் வீல் அதை ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். சன் கிளாஸ் ஹோல்டர் போட்டிருக்கோம், அது ஒரிஜினல் ஸ்பேர் போட்டிருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங். சன்ரூஃப் மூணு விஷயம் தான் நம்ம பண்ணல. சன்ரூஃப், பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட், இது 3 மட்டும் தான் பண்ணல. மற்ற எல்லாம் டாப் அண்ட் வரையே பண்ணியாச்சு. ஆடியோ கம்மிங் டு த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஃபங்கில் ஒரு 12.33 inches சான்ஜோஸ் மாடல் 464 அந்த மாடல் போட்டிருக்கோம். இதில் ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரீயாக வருது. ஸோ இதை ஏன் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? நார்மலாக சும்மா கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேர்த்தாக இருக்காது. இது ஆடியோ வந்து நம்ம பேசிக்காக வெறும் ஹெட் யூனிட் 4 ஸ்பீக்கர் மட்டும் மாட்டாமல் ஒரு சென்டர் சேனல் போட்டு ஒரு டிஎஸ்பி அது ஒரு சென்டர் சேனலில் டெடிகேட் சென்டர் சேனலாகவே பண்ணி இது டைனமிக் சென்டர் சேனல் வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். பட் ப்ராப்பர் சென்டர் சேனல் ஸ்பீக்கர்ஸ் வந்து போட்டு அதுக்கு வேணால் ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணி ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆக்டிவ் செட்டப்பாக தான் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒசைலில் ஃப்ரண்ட் காம்பனண்ட், ரியர்லி ஒசைலில் காம்பனண்ட் போட்டிருக்கோம். ஒரு டிஎஸ்பி நக்கமிச்சி ஒரு 8 சேனல் டிஎஸ்பி போட்டிருக்கேன். ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து சவுண்ட் டிஜிட்டலில் போட்டிருக்கேன். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா வெக்ஸ்ட்ரானில் ஒரு 10 inch சப்வூஃபர் ஆக்டிவ் ஊஃபர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதான் டோட்டல் கான்ஃபிகரேஷன். டேம்பிங் 4 டோர் டேம்பிங் பண்ணியிருக்கோம். இதோட டெமோ போட்டிருக்கோம். தென் சார் சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருக்காரு, பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். டெசிபிள் ஆட்டோ ஹப் வந்துட்டு எனக்கு அறிமுகமானது வந்துட்டு யூடியூப் மூலமாக தான். நான் வந்துட்டு சென்னையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போய் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். ஏன்னா கோயம்புத்தூரில் 2 பக்கம் நான் வந்துட்டு கொட்டேஷன் கேட்டேன். அது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சென்னை போகிறதுக்கு இங்கேயே ஏதாவது இருந்தால் பரவாயில்லைன்னு தேடிட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு பெங்களூர்கார ஒருத்தர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தார். டெசிபிள் ஆட்டோ ஹப்பில் வந்து ஜென்யூனாக பண்ணி கொடுக்குறாங்கன்ட்டு. சரின்னு அவருக்கு கால் பண்ணேன். அவர் வந்துட்டு திரும்ப கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய அணுகுமுறையும் சரி, அவருடைய அந்த ரேட்டு கொடுக்குறதும் சரி ஒரு ஜென்யூனாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வந்துட்டு நான் வந்து பேஸ் மாடல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை முழுக்க நான் வந்து அப்டேட் பண்ணேன். 17 inch அலாய் போட்டேன். குறிப்பாக அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னாக்கா, பிளாபங்கில் வந்துட்டு சான்ஜோஸ் 1000 12.33 அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டது முக்கியமான விஷயம். 360 கேமரா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. தென் அந்த ஃப்ரண்ட் கனெக்டிங் சென்டர் டிஆர் அதை வந்துட்டு ஒரிஜினல் வாங்கி போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது ஒரிஜினல் சொல்லிவிட்டு நிறைய டூப்ளிகேட் வருது. அது பார்த்திங்கன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த டூப்ளிகேட்டோட இது பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டிஆரில் அந்த மெட்டீரியல் எடுத்து பார்த்தாவே தெரியும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கும் ஒரிஜினலுக்குமான டிஃப்ரென்ஸு வந்துட்டு ரெண்டையும் வச்சு பார்த்தா தான் தெரியும். இது ஹூண்டாயினுடைய ஒரிஜினல் சென்டர் டிஆர்எல் போட்டு கொடுத்துருக்காரு. நான் வந்து கூடவே உட்காந்து பார்த்தேன். டேம்பிங் பண்ணுறது, வயரிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தேன். எந்த இடத்துலேருந்து ஒயர் எடுத்தாலும் அங்கே ஃபியூஸ் கொடுக்காமல் அவங்க போடுறதில்ல. ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது நம்ம சொந்த வண்டிக்கு வேலை செஞ்சால் எப்படி பண்ணுவோமோ அப்படியான ஒரு ஒர்க்மேன்ஷிப் நான் வந்து அவங்ககிட்ட பார்க்குறேன். பேஸ் மாடலுங்கிறதுனால ஸ்பீக்கர் எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அவரையே சூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. நான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஹோம் தியேட்டருக்கு வேணால் தெரியும், பட் இங்கே காரில் என்னென்னு தெரியாது. அவரே சூஸ் பண்ணி 2மே காம்பனண்ட் போட்டு கொடுத்தாரு. நான் வந்துட்டு இந்த 3-way செட்டப்புக்கெல்லாம் போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்போது.
பட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா எனக்கு ஆம்ப் போட்டு டிஎஸ்பி போட்டு 3-வே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த இது படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, பாட்டு கேட்குறதுனாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த பாட்டுமே ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு இந்த பாட்டில் என்ன பாட்டு அப்படின்னு சொல்கிற பாட்டை கூட நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கேட்கும்போது அந்த பாட்டுக்குள்ளார நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறோம். தென் ரொம்ப ஓவரால் எனக்கு வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் இவங்கள தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஒன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டு திரும்ப அப்ரோச் பண்ணுறதுக்கான அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. நான் இது வரைக்கும் ஒரு 4 தடவை இங்கே வந்திருப்பேன். ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிற மாதிரி, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். வந்தால் எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணுவாப்புல, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. அது நமக்கு ஒரு நாலேஜாக இருக்கும். அதனால் நம்ம வண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவும் கொடுக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன இதுனாலும் வந்து பண்ணி கொடுப்பாப்புல. எந்த ஹெசிடேஷன் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹியூமன், அட் த சேம் டைம் பர்ஃபெக்ட் ஒர்க்மேன்ஷிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டெசிபல் ஆட்டோ ஹப். நன்றி. இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. ரொம்ப பக்கம்தான் உன்